அது சார்ந்து ஒரு பெண்ணுக்கு நீங்க ஒரு ஆண்மையில வீரியம் கம்மியாகுது, எனக்கு வயதாகிறதுனால கம்மியாகுது அப்படின்றது எல்லா ஆணுக்கும் நடக்கிறது கிடையாது. சரியான ஃபுட் எடுத்துக்கும் பொழுது அது எந்த வயதுலயும் ஒரு ஆணால ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும், தன் மனைவிய திருப்தியா வச்சுக்க முடியும். அப்படின்றப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய புரிதல், மனம் சார்ந்த உடல் சார்ந்த புரிதல் தான் எதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூச்சப்பட்டுக்கிட்டோ மறைச்சுக்கிட்டோ பேசிட்டு இல்லாம ஓப்பனா பேசக்கூடிய, தன்னுடைய எல்லா விஷயங்களையும் ஆசபாசங்களையும் பகிர்ந்துக்க கூடிய கணவன் மனைவிக்கு எந்த ஒரு வயது வித்தியாசம் இருந்தாலும், ஒரே வயதா இருந்தாலும் இல்ல 15 வருட வித்தியாசம் 20 வருட வித்தியாசம் இருந்தா கூட தன்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்க கூடிய கணவனை தான், குழந்தை மனச புரிஞ்சுக்க கூடிய கணவனை தான் ஒவ்வொரு பெண்ணுமே எதிர்பார்க்கிறா. ஒரு தந்தை தன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாரு, ஒரு சகோதரன் தன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவான். சோ அனைத்து தன்னுடைய வாழ்க்கையில பார்த்த அனைத்து விதமான ஆண்களுடைய மொத்த ஒரு பாசத்தையுமே தன்னுடைய கணவன்கிட்ட எதிர்பார்க்கிறா. சோ அது மாதிரி ஒரு கணவன் கிடைக்கும் போது எந்த ஒரு பெண்ணுமே வயதுன்ற ஒரு வித்தியாசத்தையோ, தன்னை விட கணவன் இவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கு அப்படின்றதையோ விரும்புறது இல்ல. அதுவும் இன்னைக்கு உள்ள பெண்கள், இந்த காலகட்டத்து பெண்கள் ரொம்பவே மெச்சூரிட்டியா தன்னுடைய கணவனை சூஸ் பண்றாங்க. சோ தன்னை விட மெச்சூரா இருக்கக்கூடிய வயது கூட உள்ள ஆணை திருமணம் பண்ணும் பொழுது தன்னை நல்லா பார்த்துக்க கூடிய ஆளாகவும் அவர் இருப்பாருன்றத ரொம்ப பிலீவ் பண்றாங்க. ஆல்ரெடி ஏன்னா தன்னை விட மெச்சூரா இருக்கிறவர் தன்னை தான் கோபத்துல இருந்தாலும் ஒரு புரிதல்ல இல்லைன்னா கூட தன்னை ஆசுவாசப்படுத்தி ஒரு பொறுமையா தன்னை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனிதராகவும் இருப்பாரு அப்படின்றதையும் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. சோ வயதுன்றது தம்பதிகளுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினையோ மாற்றத்தையோ இல்ல, அதை பார்த்து 4 பேர் பேசுறாங்க பாருங்க, என்னது இது, இந்த பையன் வயசானவரா இருக்காரு, அதுக்கு போய் இந்த பொண்ணா அப்படின்னு 4 பேர் பார்த்து பேசுவாங்க. அது அவங்களுடைய புரிதல், அவ்வளவுதான். அவங்க என்னத்த பேசினாலும் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்க டீல் பண்ண போறது கிடையாது. அந்த 4 செவத்துக்குள்ள அந்த கணவனும் அந்த மனைவியும் எவ்வளவு அழகான பர்சனாலிட்டியா இருந்தாலும் ஒரே வயதுல திருமணம் பண்ணியும் இல்ல 2-3 வயதுல வித்தியாசத்துல திருமணம் பண்ணியிருந்தாலும் 2 பேருக்கும் புரிதல்ன்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கையை நன்றாக நடத்த முடியாது. அப்போ வயதுன்றது இந்த விஷயத்துல ஜஸ்ட் நம்பர் தான். 2 பேரும் எந்த வயதுலயும் காதலித்து அந்த காதலோடும் காமத்தோடும் அந்த குடும்ப வாழ்க்கைய முழு தாம்பத்தியத்தோடும் என்ஜாய் பண்ணி கண்டிப்பா வாழ முடியும். சரியா? நன்றி.